Hi guys, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ குட் ஈவினிங் டால். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6:30 மணி ஆயிடுச்சு. ஸோ நம்ம மாணவர்கள் என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. என்ன டெஸ்ட்னா எவ்ரி சண்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்னன்னா வீக்லி டெஸ்ட் வந்து தனியாக போயிட்டு இருக்குது. அது இல்லாமல் எவ்ரி சண்டே பார்த்தீங்கன்னா ஓவரால் டெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது தான் ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க, என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்களே அதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி அதே மாதிரி 2.5 மணி நேரம் டைம் கொடுத்து டெஸ்ட் வைக்கிறோம். ஸோ அந்த ஓவரால் டெஸ்ட் எழுதும்போது அவனோட டைமிங் சென்ஸ் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ மெயின் எக்ஸாம் போகும்போது எந்த வித பதட்டம் இல்லாமல் பயம் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக போயிட்டு எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா படிக்கிற கேம்பஸ் வந்து இதுதான் கேம்பஸ். இங்கே தான் கீழே இருந்து கிளாஸ் ரூம்ஸ் வந்து ஸ்மார்ட் போர்டு வகுப்பறை வந்து ஸோ அவைலபிளாக இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் ஹாஸ்டல் மேலே தங்கிறதுக்கு வந்து ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்குது. மற்றும் பார்த்தா மெஸ் ஃபெசிலிட்டியுமே இங்கேயே இருக்குது. ஸோ ஒரே கேம்பஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டியும் அமைந்த ஸோ ஒரு அகாடமி தான் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து பின்னாடி ஸோ உங்கள் தோப்பு இருக்குது. அந்த தோப்பில் உட்காந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் பொல்யூஷனோ மற்றபடி பார்த்தீங்கன்னா டிராவல்ஸ் பேருந்து சொல்லிட்டு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஒரு இயற்கை சுற்றுச்சூழல் அமைந்த ஒரு பீஸ்ஃபுல்லான படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் கொண்ட ஒரு அமைதியான இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி தான். ஸோ இங்கே போன முறை பார்த்தீங்கன்னா நம்ம மாணவர்கள் தான் ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னா 70க்கு 69 மார்க் எடுத்து ஸ்டேட் லெவல் செகண்ட் ரேங்க் எடுத்திருந்தாரு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாநில அளவில் உங்கள் பெயரும் இடம்பெற வேண்டுமா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமிக்கு வாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா எளிதாக வந்து பிக் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து பர்ஃபெக்டாக எழுதிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களுமே டெய்லியும் டெஸ்ட் செய்யலாம். ஸோ கிளாஸஸ்மே ரொம்ப சூப்பராக இருக்கும். நைட் கிளாஸஸ் இருக்குது. ஸோ நைட்டில் ரிவிஷன்ஸ் இருக்கும். டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணுவாங்க. ஸோ டே பார்த்தீங்கன்னா மார்னிங் டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டும் போயிட்டு இருக்குது. ஸோ ஒரு பர்ஃபெக்ட் பேட்சாக பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள வரீங்கன்ற பட்சத்தில் வெளியே போகும்போது ஒரு பர்ஃபெக்ட் போலீஸாக என்ன பண்ணலாம், வெளியே போகலாம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வரக்கூடிய எஸ்ஐ எக்ஸாம் என்ன பண்ணுங்க. ஸோ ஒரு எஸ்ஐயாக வெளியே